Hello friends, welcome to Rasi Studies. இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா JEE Mains ஏப்ரல் செஷன்ஸ்க்கு உண்டான ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாருங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு அப்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், நாளான்னைக்கு வரும் அப்படின்ட்டு நாமளும் நம்மளோட சேனல்ல கண்டிப்பா போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ நேத்து வந்து ஆன்சர் கீ வந்து நியூவா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேத்தே வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நானும் அதில் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இன்னொரு அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு நைட் வந்துடும். என்ன காரணத்தினால நேத்து வந்து டிலே ஆச்சுன்னா ஒரு சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டியூஸ்டேலேருந்து வெனஸ்டேக்கு போஸ்ட்போன் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்குமே ரிசல்ட்ஸ் வருமா அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி எங்களுக்கே போர் அடிச்சு போச்சு. எப்படா ரிசல்ட்ஸ் வரும்னு அப்படின்னு இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. ஸோ ஒரு வழியாக ரிசல்ட்ஸ் வந்தால் போதும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறோம். ஸோ உங்களுக்கும் அந்த நிலைமை இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டன் அழுத்திவிடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து நம்மளோட மென்டார்ஷிப் பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நம்மளோட மென்டார்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட பர்டிகுலர் JEE மெயின்ஸ் ஸ்கோர் கார்டு வந்த பிறகு உங்களுக்கு NITs, IIITs, GFTஸ்ல எந்த காலேஜஸில் எந்த சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களோட மென்டார்ஷிப்பில் ஃபஸ்ட்டு படி. அதுக்கடுத்து உங்களுக்கு பர்டிகுலராக வேறு எந்த காலேஜஸ் கிடைக்கும், வேறு என்ன பிரான்ச்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிவுபடுத்தி அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக உங்களோட ரேங்கிங்க்கு ஏற்ற மாதிரி அனாலிசிஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுப்போம். இதை தாண்டி JEE அட்வான்ஸ் ரேங்கிங் வந்த பிறகு உங்களுக்கு பர்டிகுலராக IITஸ்ல சீட்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுப்போம். ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நூக் அண்ட் கார்னர் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். அதை தாண்டி உங்களுக்கு ஜோசால IITஸ்ல சீட்ஸ் கிடைச்சதுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, NITஸ்ல சீட்ஸ் கிடைக்கும் பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது நாங்கள் கைடன்ஸ் பண்ணுவோம். எங்ககிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு வாட்ஸ்அப் குரூப்பு தனியாக ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு பர்டிகுலராக என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, அதாவது 24/7 என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுவோம். அதை தாண்டி உங்களுக்கு எங்ககிட்ட பேசணும் அப்படின்னா பர்டிகுலராக என்கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 24/7 உங்களோட டவுட்ஸை நாங்கள் ஃபோன் கால் மூலமாக கிளியர் பண்ணுவோம். இல்லாட்டினாலும் வாட்ஸ்அப் மூலமாக கிளியர் பண்ணிவிடுவோம். ஸோ ஜென்யூன் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு பாசிபிள்ஸ் இருந்ததுன்னா எங்ககிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா உங்களோட ஸ்கோர் கார்டை எனக்கு இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்கு பாசிபிள்ஸ் இருந்தால், அதாவது உங்களோட ரேங்கிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு NITs, IIITs, GFTஸ்ல சீட்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு பாசிபிள்ஸ் இல்லை, அதாவது உங்களோட ரேங்கிங் அப்நார்மலாக இருக்குது, உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்காது அப்படின்னா நாட் பாசிபிள் அப்படிங்கிறது நம்மளோட வாட்ஸ்அப்பில் டைப்பிங் மெசேஜாக உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு பாசிபிள்ஸ் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிப்போம். இதை தாண்டி எனக்கு வந்து கிட்டத்தட்ட 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜிக் படி அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுக்கறதுக்கு கரெக்டாக கைட் பண்ணுவோம். லாஸ்ட் இயர் நிறைய பேர் வந்து ராசி ஸ்டடீஸ் கைடன்ஸ் மூலமாக நிறைய காலேஜஸ்க்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான வீடியோ கிளிப்பிங்ஸும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ராசி ஸ்டடீஸ் கைடன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பர்டிகுலராக பேரண்ட் ஆகட்டும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் சரி, அவங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி அவங்க வந்து எந்தெந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஜென்யூனாகவும் இருக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ், அதை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நூக் அண்ட் கார்னர் வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்போம். ஸோ இதுதான் எங்களோட மென்டார்ஷிப். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எங்களோட மென்டார்ஷிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகைன் லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். சரிங்களா? இப்போ வந்து யாரெல்லாம் லாஸ்ட் இயர் எங்ககிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்களோ எங்களோட கைடன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்களோட ஃபீட்பேக்ஸ் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணி பார்க்கலாம். IITஸ்ல சீட்ஸ் எடுத்தவங்க, ஸோ இவங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ கிஷோர் இவங்க 5 years இன்டிகிரேட்டட் கோர்ஸ் IIT கரக்பூரில் நம்மளோட ராசி ஸ்டடீஸ் கைடன்ஸ் மூலமாக
ஜாயின் பண்ணாங்க. அதுக்கடுத்து ராகுல் விசாக் இவங்க வந்து ஐஐடி மெட்ராஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க வந்து ஐஐடி கரக்பூரில் பிஎஸ் கெமிஸ்ட்ரி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் ஐஐடி கரக்பூரில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க ஐஐடி மெட்ராஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஜெய் பிரதீப் இவங்க ஐஐடி திருப்பதியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க நம்மளோட ராசி ஸ்டடீஸ் கைடன்ஸ் மூலமாக. இதை தாண்டி என்ஐடிஸ் ட்ரிபிள்ஐடிஸ் ஜிஎஃப்டிஸ்லேயும் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்க்கலாம். லெனின் வந்து தேங்க்ஸ் ஃபார் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து புதுச்சேரி இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இசிஇ. அதுக்கு அடுத்து வந்து கௌசிக் என்ஐடி திருச்சியில் மெக்கானிக்கல். அதுக்கு அடுத்து ஷிபானி அவங்க என்ஐடி கேலிக்கட்டில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். அதுக்கு அடுத்து விக்னேஷ் ட்ரிபிள்ஐடி காஞ்சிபுரத்தில் மெக்கானிக்கல். ஹிருத்திக் அவங்க என்ஐடி திருச்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கு அடுத்து புதுச்சேரி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியில் சஞ்சய்குமார் மெக்கானிக்கல். அதுக்கு அடுத்து வந்து பிட்ஸ் மெசரால ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்மளோட கைடன்ஸ் மூலமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொருத்தர் வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னோட பேர் ராஜகோபால், என்னோட பையனுக்காக ராசி ஸ்டடீஸ் சென்டர்ஸில் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஜாயின் பண்ணேன். வெரி கைண்ட் ஆஃப் யூ மேம், மை ஹோல் ஹார்ட் விசஸ். உங்களோட டைம்லி இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட்ஸ் இமீடியட்லி ரிப்ளை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஜோசா அண்ட் சீசாப்புக்கு நீங்கள் இருக்கீங்கிற தைரியம் எனக்கு இருந்துச்சு. உங்களோட சேவை இன்னும் பல பேருக்கு உதவியாக மேன்மேலும் பல மைல்கற்கள் தொடர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சார். அதுக்கு அடுத்து வந்து நிறைய பேர் இருப்பாருங்க. முகில் அவங்க வந்து என்ஐடி திருச்சியில் ட்ரிபிள்இ. அது கார்த்திகேயன் என்ஐடி திருச்சியில் ட்ரிபிள்இ. அடுத்து சிங்காரம் அவங்களுக்கு வந்து ஐசிடி மும்பையில் அவங்களுக்கு ஒரு கோர்சஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து ரிஷி அவங்களுக்கு வந்து என்ஐடி திருச்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கடுத்து வந்து ஹர்ஷா அவங்களுக்கு வந்து பிஎம் இன்டிகிரேட்டட் கோர்சஸில் ஐஐடி ஜம்முவில் வந்து அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து விக்னேஷ் அவங்க வந்து மேம் நிறைய பேர் கைடன்ஸ் கொடுக்குறாங்க, ஆனாலும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இவ்வளோ சூப்பராக கைடன்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எத்தனை தடவை கேட்டாலும் அதுக்கு பொறுமையாக பதில் சொல்லி எங்கே எடுத்தால் என்ன பெனிஃபிட் என்பதையும் கைட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம் அப்படிங்கிறதையும் அவங்களோட ஃபீட்பேக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிலர் வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், பவித்ரா யுவர் கைடன்ஸ் வாஸ் அமேசிங் அண்ட் யூ ஆர் வெரி பேஷன்ஸ் அண்ட் helpful during the counseling. I got computer science engineering in SSN. ஸோ அவங்க வந்து எஸ்எஸ்என்னில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ட்ரிபிள்ஐடி காஞ்சிபுரத்தில் மெக்கானிக்கல் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ராகுல் அவங்க 5 years இன்டிகிரேட்டட் கோர்சஸ் ஐஐடி காஞ்சிபுரம் ட்ரிபிள்ஐடி காஞ்சிபுரத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அரவிந்த் அவங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஐஐடி மெட்ராஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்து ராகுல் வந்து 5 years இன்டிகிரேட்டட் கோர்சஸ் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக எங்ககிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நூக்கன் எவ்ரி கார்னர் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டாக கைட் பண்ணி உங்களை காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் கூட இருந்து கைட் பண்ணுவோம். இதை தாண்டி என்ஐடிஸில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இவங்க வந்து என்ஐடி கேலிக்கட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து இவங்க என்ஐடி திருச்சி. அடுத்து இவங்க வந்து என்ஐடி கேலிக்கட். அதுக்கடுத்து இவங்க என்ஐடி போபால் வந்து ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் போபால். அதுக்கடுத்து இவங்க என்ஐடி திருச்சி. அதுக்கடுத்து இவங்களும் என்ஐடி திருச்சி. ஸோ இவங்களும் என்ஐடி திருச்சி. இவங்க வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன்ஸ் அண்ட் ரிசர்ச் திருவனந்தபுரம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட கைடன்ஸ் மூலமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எங்ககிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பிரியம் இருந்தால் நீங்கள் உங்களோட ஸ்கோர் கார்டு வந்த பிறகு எனக்கு இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். எங்ககிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நம்ம எல்லா கைடன்ஸும் கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.